பரியேறும் பெருமாள் கதிர் அவர்களுடைய முதல் மலையாள திரைப்படமான மீசா படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனல் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் கதிர் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்க நம்ம மான் கறி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தேகம், இவனை மான் கறிலாம் செய்கிறான், நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வருஷம் மேலேயாச்சு அப்படின்னும் போது இவன் ஏதோ நம்மளை ஸ்கெட்ச் போடுறான் அப்படின்னு டவுட் ஆகுது. அதனால் இந்த நண்பர்கள் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. யாரோட பிளான் எக்ஸிக்யூட் ஆச்சுன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்ட அரசியல் மலையாள இண்டஸ்ட்ரியை விட அரசியலை யாராலையும் அழகாக சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு படத்தில் ஏற்றத்தாழ்வு மக்களை பற்றி சொல்லக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய நாடகங்கள், அதுக்கான விளைவுகள் என்ற காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும், முக்கியமாக நட்பு ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள், நட்பில் வர துரோகம், அந்த துரோகத்தினால் ஏற்படுற விலைகள் சொல்கிற விதமாக இருக்கட்டும், இந்த படம் நல்லாவே ஸ்கோர் பண்ணுது. இதுக்கான ப்ரெசன்டேஷனாகவும் இந்த படம் ரொம்ப சிறப்பாக தான் சொல்லணும். படம் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் அந்த சஸ்பென்ஸ்குள்ளேயே நம்மளை கொண்டு போகிறாங்க. அதுவே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிக்கப்பட்ட எல்லா நடிகர்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தது. அதேமாதிரி கதிர் அவருடைய பெஸ்ட் டெபியூட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், அவரோட கேரக்டராக எழுதப்பட்ட விதமும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது தான் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக், முக்கியமாக நிறைய இடங்களில் அந்த மியூசிக் ஒரு உயிர் நடியாக அமைஞ்சு தான் சொல்லணும். படத்தினுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இன்னும் ஸ்க்ரீன் பிளே வடிவில் சுவாரஸ்யப்படுத்திக்கலாம்னு மட்டும் தான் தோணுது. மற்றபடி ஒரு ஒர்த்தான ஒரு படமாக தான் நான் இதை கருதுகிறேன். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கு மூவி ரெகக்னேஷனுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.